சென்னையின் புறநகர் பகுதிகளில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் மாநகர் பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. சென்னையில நமக்கு வெயிலுடைய தாக்கம் பரவலாக இருந்து வந்த சூழல்ல வெயிலுடைய சூட்டை தணிக்கும் வகையில தற்பொழுது கோடை மழை பெய்து வருகிறது. காலை முதலே சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் காலை வேளைகளில் பலத்த அளவுல மழை பெய்திருந்து சில பகுதிகளில் மிதமான அளவுல மழைப்பொழிவு இருந்து வந்தது. இந்த சூழல்ல தற்பொழுது சென்னையினுடைய நகர் மையப்பகுதிக்குள்ளாகவே மழைப்பொழிவு தற்பொழுது பெய்ய தொடங்கி இருக்கிறது. காலையில் இருந்து வானம் மேகமூட்டமாக இருந்த நிலையில தற்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக இருந்து பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையினுடைய கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கிய நிலையில தற்பொழுது உள்பகுதிகளுக்குள்ளாகவும் மாநகர பகுதிகளிலும் மழைப்பொழிவு இருந்து வருகிறது. சென்னையினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை, திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், நந்தனம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த மழைப்பொழிவு இருந்து வருவதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மழைக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு தொடர்வதற்கான சாதகமான சூழல் நிலவுகிறது என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பெய்யக்கூடிய இந்த மழைப்பொழிவு தற்பொழுது கோடை மழையாக இருக்கக்கூடிய நிலையில இது அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்தில் தொடரும் எனவும் இன்றைய தினமும் நாளைய தினமும் சென்னையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது மட்டுமில்லாது சென்னையில் பெய்யக்கூடிய மழை ஒரே அடியாக தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையாக இருக்காது எனவும் விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழைப்பொழிவாக இன்றைய தினம் தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்வது போன்று ஒரு நாள் முழுவதுமான மழையாக இருக்காது எனவும் இது வெயில் காலத்தில் பெய்யக்கூடிய கோடை மழை என்பதனாலும் இது வளிமண்டல சுழற்சியால் ஏற்பட்டக்கூடிய மழைக்கான வாய்ப்பு என்பதனாலும் நமக்கு சில நேரங்கள் விட்டு அதற்கு பிறகாக மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு கொடுத்திருக்கிறாங்க. சென்னையில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மழை தொடரும் எனவும் தற்பொழுது நகரின் மையப்பகுதிக்குள்ளாக பெய்யக்கூடிய இந்த மழை விட்டு விட்டு தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது.